லண்டனுக்கு பயணம் செய்த பயணிகள் அனைவரும் ஒருவரை தவிர அனைவருமே மாண்டு விட்டார்கள் என்கிற செய்தி என்பது நேற்று இரவே வந்துவிட்டது. அப்படி ஒரு கொடுமையான விபத்து எப்படி ஏற்படுது என்பது சம்பந்தமாக நாட்டு மக்களுக்கு முழுமையான விவரங்களை தெரிவிக்க வேண்டிய கடமை மத்திய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்பாக வரைக்கும், அநேகமாக போராண்டு வரைக்கும் இந்த ஏர் இந்தியா என்கிற நிறுவனம் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது. ஓராண்டுக்கு முன்பாகத்தான் அது டாட்டாவுடைய கைக்கு மாற்றப்பட்டது. இப்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த விமானங்கள்லாம் எப்போது வாங்கப்பட்டது, எவ்வளவு கிலோமீட்டர்கள் ஓடி இருக்கிறது, இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் எதுவுமே எங்களிடம் இல்லை. இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் சம்பந்தப்பட்ட டாடா நிறுவனம், ஏர் இந்தியா நிறுவனம் அரசாங்கத்திடம் அளிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் ஏர் இந்தியா நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த அரசாங்கத்திடம் அந்த விமானம் சம்பந்தமாக எந்த விதமான விவரமுமே இல்லை என்று சொல்வது ஒரு அயோக்கியத்தனம் கிடையாது. கடந்தெடுத்த அயோக்கியத்தனம். மக்களிடமிருந்து உண்மையை மறைக்கக்கூடிய முயற்சியிலே இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். விமானம் கிளம்பிய சில நிமிடங்களில் அது கீழே விழுந்து நொறுங்கி ஒரு நாடு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எத்தனையோ ரயில் விபத்துகள் நடந்திருக்கிறது, எத்தனையோ பயங்கரவாத தாக்குதல்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது, விமான விபத்துகளும் கூட நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்துக்கள் எல்லாம் உண்மையிலேயே எவ்வளவு பேர் மாண்டார்கள், அதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் மூடி மறைக்கக்கூடிய வேலையை தான் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். உண்மையான எண்ணிக்கையை அவர்கள் மக்கள் மத்தியிலே, நாட்டு மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவதில்லை. அது மாதிரி உண்மையான காரணங்களையும் மக்களிடையே சொல்வதில்லை. இத்தகைய ஒரு மோசமான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் என்பது இருக்கிறது. ஆகவே நடைபெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய விபத்து என்கிற முறையில் இதற்கான காரணங்கள் முழுமையாக ஆராயப்பட்டு மக்களுடைய கவனத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கான நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல மாணவர்களும் மாண்டு போயிருக்கிறார்கள். ஆகவே உண்மையான கணக்கெடுப்பை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், நஷ்டஈடு, உடல்நலம் பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களுக்கு தேவையான உயர்தரமான சிகிச்சை அளிப்பது உட்பட மத்திய அரசாங்கம் இதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அது தனியார் நிறுவனத்தினுடைய ஒரு விமானத்தில் ஏற்பட்ட விபத்து என்கிற முறையில் இந்த பிரச்சனை அணுகக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த குடும்பங்களுக்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாகவே இந்த ஏர் இந்தியா நிறுவனம் என்பது ஒரு முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்தது என்பதற்கு ஏராளமான செய்திகள் கடந்த 2 நாட்களாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே மனித உயிர்களை மலிவாகவும் அவர்களிடமிருந்து லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டுதான் தனியார் நிறுவனங்கள் செயல்படும் என்பதற்கு இந்த விமான விபத்தும் ஒரு உதாரணம். ஆகவே மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய இத்தகைய விமானங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதும் அவ்வப்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதும் அதற்கான எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களிடம் முழுமையாக ஒப்படைத்ததனுடைய விளைவாக இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இதன் மீது மத்திய அரசாங்கம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் முதல்ல வற்புறுத்தி கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 11ஆம் தேதி துவங்கி வரக்கூடிய 20ஆம் தேதி வரை மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் இந்த கடுமையான வெயிலில் மாநிலம் முழுவதும் பல குழுக்களாக சென்று கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து இந்த என்ன கோரிக்கைகளை வற்புறுத்தி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், கோரிக்கையுடைய நியாயங்கள் என்ன, மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும், மாநில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பிரச்சாரம் செய்கிற பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்கள் தேர்தலிலே நின்ற போது, அமெரிக்க அதிபர் தேர்தலிலே ட்ரம்ப் அவர்கள் நின்ற போது மோடி அவர்களை தன்னுடைய உற்ற நண்பர் என்று அவர் பாராட்டியதும், என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் என்று இவர் பாராட்டியதும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால்தான் மோடி அவர்கள் கூட ட்ரம்புடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு இங்கிருந்து அங்கே போனார். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயம். இன்னொரு நாட்டுடைய அதிபர் தேர்தலுக்கு இந்தியாவுடைய பிரதமர் போய் பிரச்சாரம் பண்ணுறதுலாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயம். அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கான்னு நான் கூட ரொம்ப ஆட்சியில் கூட்டு போனோம். இருந்தாலும் நம்ம பிரதமர் ரொம்ப உற்சாகமாக அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஏதோ சென்னைக்கு வர மாதிரி கிளம்பி அவர் பண்ண போனார், பிரச்சாரம்லாம் பண்ணாரு. அவரும் வெற்றி பெற்றார்.
வெற்றி பெற்றதற்கு பிறகு பாராட்டுவதற்கு இவர் போனார். போனோன்னா அந்த ஆள் முதல்ல மோடிகிட்ட சொன்னது, உலகத்திலேயே அதிகமாக வரி வசூலிக்கிற ஒரே ஆள் நீதான் அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து மூஞ்சில் வச்ச மாதிரி சொன்னார். நாங்கெல்லாம் வரி ஏற்றுறாரு ஜிஎஸ்டின்ற பேரில் அபரிமிதமாக வரி வசூல் பண்ணுறாருன்னா நாங்கள் சொன்ன போது எவனும் கேட்கல. அமெரிக்கா அதிபர் சொன்னோன்னா உலகமே அப்படியே திரும்பி பார்த்து மோடியா, இருந்தாலும் தான் உலகத்தையே அதிகமாக வரி வசூல் பண்ணுறோன்னா இவ்வளவு குடும்பமான ஆளா மோடி அப்படின்ற மாதிரி உலகமே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டது. அதோடு மட்டும் அவர் எழுதலை. அதனால எங்க நாட்டை விட அதிகமான வரி நீங்க வசூலிக்கிறதுனால இனிமே உங்க நாட்டுடைய எல்லா பொருளுக்கும் 100%, 140% வரைக்கும் நான் வரி போடுறேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவர் வரியை உயர்த்தினார். இந்தியாவுக்கு மட்டும் உயர்த்தல, அமெரிக்கா, சைனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு, உலகத்துடைய எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களின் மீதும் கடுமையான வரி உயர்வை அறிவித்து ஒரு அமெரிக்க பொருளாதாரமே அல்லது பல்வேறு நாடுகளுடைய பொருளாதாரமே நிலைகுலைந்து போகிற அளவுக்கு ஒரு கொடூரமான வரி யுத்தத்தை உலகம் முழுவதும் ஏக காலத்தில் துவங்கியவர் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் இப்படி ஒரு மோசமான தாக்குதலை ட்ரம்ப் தொடுக்கிற போது வாயே திறக்காம அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்க எவ்வளவு வேணாலும் வரி போடுங்க, நாங்க கட்டுறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு இருந்தவர் நம்முடைய மோடி அவர்கள். சைனாக்காரன் அப்படி இருக்கல. அப்படியா உன் நாட்டிலேருந்து பொருள் ஏற்றுமதி பண்ணா வரி போடுவியா, என் நாட்டு பொருளை விற்க விட மாட்டேன்னு சொல்லுவியா, நானே உன் நாட்டிலேருந்து இனிமேல் எந்த பொருளையும் நான் வாங்க மாட்டேன், என் நாட்டில் தேவையான பொருளை பூரா நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன், உன்னால முடிஞ்சிருப்பாரு அப்படின்னு சவால் விட்டது சைனா. ஆனா நம்ம மோடி என்ன பண்றாரு, அந்த வரியை ஏற்றுக்கிட்டது மட்டுமல்ல, அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் இறக்குமதி வரி என்பதே இல்லாமல் அல்லது ஏற்கனவே இறக்குமதி வரி எவ்வளவு இருந்தது அதையெல்லாம் குறைத்துக் கொள்கிறோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்து முழுக்க அமெரிக்காவுடைய அடிமையாக இந்தியாவை மாற்றக்கூடிய நடவடிக்கையை அவர் ஈடுபட்டிருக்கிறார். நான் அடிமையாக என்று சொல்வதால் பல பேர் அதிர்ச்சி அடையலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவில் குடியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றுகிற நடவடிக்கையை அவர் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். அப்படி இந்தியாவிற்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் உட்பட பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான இந்தியர்களை கையிலே காலில் விளங்கு மாட்டி ஏதோ ஒரு தீவிரவாதிகள் தப்பித்து செல்கிற தீவிரவாதியை பாதுகாப்பாக ஒரு இடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை போல விமானத்தில் ஏற்றி விலங்கு பூட்டி அவன் ஒழுங்கு போனது கூட விடாம பல மணி நேரம் பயணம் செய்து வைத்து இங்கே வந்து குப்பையை கூட்டுவதை போல கொட்டியது நமக்கு எல்லாம் தெரியும். இவ்வளவு பெரிய மனித உரிமை மீறலில் ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கையில் அமெரிக்க அரசாங்கம் ஈடுபடுகிற போது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கண்டிக்காமல் தான் மோடி வேடிக்கை பார்த்தார். இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ரெண்டாவது பார்த்தாலும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆப்பிள் போன் ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, பல பேருக்கு அது இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் ஆப்பிள் போன், ஆப்பிள் ஐபேட் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆப்பிள் போனை இனிமேல் இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆப்பிள் போனை அமெரிக்காவில் இருக்கக்கூடாது, அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணி அமெரிக்காவிலேயே வேலை வித்துது அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிள் நிறுவனத்துடைய டீம் குக், அவருடைய உண்மையான டீம் குக் கூப்பிட்டு கரார சொல்லிட்டார். இந்தியாவில் ஆப்பிள் போனை உற்பத்தி பண்ணா 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற பண்ணலாம், இதே போன அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணி வித்தா 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கணும். இந்த ஆள் சொன்னார், சார் 1 லட்சம் ரூபாயில உற்பத்தி பண்ணி 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறது நல்லதா, இல்ல நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணா 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கணும், யார் வாங்குவா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார்ந்து இந்த டீம் குக் சொல்லி பார்த்தார். அவர் ட்ரம்ப் தெளிவாக சொல்லிட்டார், அங்கே உற்பத்தி பண்ணக்கூடாது. அப்படின்னா அது எத்தனை லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு பறிக்கக்கூடிய ஒரு செயல். ஆப்பிள் நிறுவனத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்தியாவுடைய பல்வேறு தொழிற்சாலையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உதிரி பாகங்கள் உற்பத்தியிலே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆப்பிள் போன் விற்பனை நிலையத்திலே பல ஆயிரம் பேர் வேலை செய்கிறார்கள். இவை அனைத்தையும் ஒரேடியாக இழுத்து மூடக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையில் இந்தியாவில் ஆப்பிள் நிறுவன உற்பத்தியில் ஈடுபடக்கூடாது என்ற தடையை அமெரிக்கா விதித்திருக்கிறது. அது சம்பந்தமாகவும் வாயை தரல. அதை விட இன்னும் கொடுமை, நம்முடைய குழந்தைகள் பெற்றோரை விட்டுவிட்டு வாழ்ந்த மண்ணை விட்டுவிட்டு பிழைப்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள். கடுமையாக உழைக்கிறார்கள். அந்த நாட்டுடைய உற்பத்தியில், பொருளாதாரத்தில், பொருளாதார முன்னேற்றத்தில் பல வகைகளிலும் இந்தியாவிலிருந்து அங்கே குடியேறியவர்கள் தங்களுடைய உழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தகையவர்கள் சம்பாதித்து தன்னுடைய நாட்டுக்கு பணத்தை அனுப்பினால்
அந்த பணத்துக்கு 5% வரி போட்டார். நாம சம்பாதிச்சு அங்க கட்ட வேண்டிய வரி பூரா கட்டிடுறாங்க. அமெரிக்காவில் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு அங்க கட்ட வேண்டிய வரியை பூரா கட்டினதுக்கு பிறகு இங்கே பணத்தை அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்தை இங்க அனுப்பிச்சுனா அதுக்கு 5% வரி. இதற்கும் எந்த விதமான எதிர்ப்பையும் மோடி தெரிவித்தது. ஆகவேதான் இந்தியாவை அமெரிக்காவுடைய அடிமையாக மாற்றுகிற நடவடிக்கையை அடிமையாக மாற்றுவதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கமாக மோடி அரசாங்கம் இருக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டுகிறது. ஒரு காலத்தில் அணிசேரா கொள்கை என்று ஏகாதிபத்திய நாடுகளையும் சோசியலிச நாடுகள் பக்கமும் சேராமல் ஏகாதிபத்திய நாடுகளின் பக்கமும் சேராமல் ஒரு சுயேட்சையான வெளியுறவு கொள்கையை கம்பீரமாக கடைபிடித்த நாடு நம்முடைய நாடு. ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய ஒரு அடிவரடியாக அமெரிக்க சார்பான ஒரு நாடாக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக காசாவில் நடக்கக்கூடிய கொடுமையெல்லாம் திறந்தோறும் செய்தியை வந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது அவனே ஒரு என்ஜிஓ நிறுவனத்தை உருவாக்கி அமெரிக்காவுடைய ஆதரவோடு இஸ்ரேல்காரனே ஒரு என்ஜிஓ அமைப்பை உருவாக்கி அந்த என்ஜிஓ அமைப்பு தான் உணவு விநியோகம் பண்ணுன்னு அவங்களாவே அறிவிச்சுக்கிட்டு அவன் எப்பெல்லாம் உணவு விநியோகம் பண்றாங்களோ அப்பெல்லாம் கொண்டு போறதுன்னு கொண்டு இருக்காங்க. சாப்பாடு வாங்க உணவு வாங்கறதுக்கு வாங்கன்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் அறிவுகள் விட்டுட்டு மக்கள் வரிசையில் நின்று உணவு வாங்குவதற்காக பசியோடு காத்திருக்கிற போது அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவது வெடிகுண்டுகளை வீசுவது என்கிற மிக மோசமான இந்த மாதிரியான யுத்தம் எத்தனையோ நாடுகளில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்பாவி சாதாரண பொதுமக்கள் உணவுக்காக வரிசையில் நிற்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் தொடுப்பது, மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருபவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பது, அகதியாக முகாம்களிலே தங்கியிருப்பவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பது என்கிற போர் சம்பந்தமான எல்லா விதமான விதிமுறைகளையும் மீறி சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொண்ட எல்லா விதமான ஒப்பந்தங்களையும் மீறி முழுக்க பாலஸ்தீனத்தை முற்றிலும் அழித்தொழிப்பது என்கிற மிக மோசமான நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு முழுக்க ஆதரவளிக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா என்பது இருக்கிறது. அதற்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா என்பது இன்றைக்கு இருக்கிறது. சாதாரண இதுவரைக்கும் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண பொதுமக்கள் யுத்தம் நடக்கிறது என்றால் 2 ராணுவத்துக்கு இடையே யுத்தம் நடந்து ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டால் அதே பிரச்சனை இல்லை. இருவரும் சண்டை போடுகிறார்கள், அவர்களுக்கு அடியிலே உயிர் சேதம் என்பது ஏற்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்பாவி மக்கள் என்ன பண்ணவங்க கூட குழந்தைகள் என்ன செய்தார்கள்? யுத்தத்தை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? பசிக்காக ஒரு ஒரு ரொட்டி துண்டை வாங்குவதற்காக கீழே நிற்கிற போது குழந்தைகள் மீது குண்டு வீசி குழந்தைகளை மனிதர்களான நீங்கள் எல்லாம் என்கிற ஆவேசமான குரலை தமிழ்நாடு முழுவதும் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது, இந்திய நாடு முழுவதும் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இதற்கு எதிராக வரக்கூடிய 17ஆம் தேதி இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இந்திய நாடு முழுவதும் இஸ்ரேலுடைய இந்த மனித உரிமை மீறலுக்கு எதிராக, மனித படுகொலைகளுக்கு எதிராக இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இந்திய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவை நிறுத்த வேண்டும், அந்த மக்களுக்கு சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டு பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு பொதுமக்களுடைய உயிரும் உடமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் வற்புறுத்தி இந்திய நாடு முழுவதும் கண்டன இயக்கத்தை நடத்துவது என்று இடதுசாரி கட்சிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டு அதற்கான தயாரிப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டு மக்கள் அகில இந்திய அளவில் மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி ஒரு மாநிலங்களில் பிரச்சார இயக்கம் நடைபெறுகிற காரணத்தினால் வரக்கூடிய 24ஆம் தேதி அந்த போராட்டத்தை நடத்துவது என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். இடதுசாரி கட்சிகளின் சார்பில் அந்த காசா நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கு எதிராகவும் ஒரு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் அந்த இயக்கத்தை நடத்துவது என்று நாம் தீர்மானித்திருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது ஏராளமான நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த இளைஞர்கள் வேலை தேடி பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். அது எல்லா தூதரகங்களுக்கு முன்பாகவும் இருந்து மக்கள் வேலை தேடி இடம்பெயர்ந்து செல்வது என்பது நிறைய நடைபெறுகிறது. அதற்கு காரணம் இங்கே ஒரு கௌரவமான சுயமரியாதையின் கௌரவமான சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இந்தியாவில் இல்லை என்கிற காரணத்தினாலே தான் வெளிநாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்பற்ற வசதியற்ற நம்முடைய இளைஞர்கள், நல்ல பட்டப்படிப்பை முடித்தவர்கள் உட்பட பலரும் கிடைக்கிற வேலை, கொடுக்கிற ஊதியத்தை பெற்றுக்கொண்டு கிடைக்கிற வேலைக்கு செல்வது என்கிற அவல நிலைமைக்குத்தான் இன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் உள்ளாகி இருக்கிறார்கள். ஏராளமான வட இந்திய இளைஞர்கள்
அங்கே இதைவிட மோசமான நிலைமை இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து தங்கி இங்கே புலம்பெயர்ந்து வேலை செய்யக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே வேலையின்மையை போக்குவதற்கு, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு எந்த விதமான திட்டமும் மத்திய அரசாங்கத்திலும் இல்லை, மாநில அரசாங்கத்திலும் இல்லை. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இந்த 10-11 ஆண்டு காலத்தில் மோடி அரசாங்கம் ஏதாவது புதிதாக ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிச்சு ஒரு 1000 இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தது ஏதாவது சொல்லுங்க. எந்த மாநிலத்திலும் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு உங்களுக்கு வேண்டாத மாநிலம், தமிழ்நாட்டில் நீங்க துவக்க வேணாம். ஆனால் இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் அப்படி சில 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் புதிய தொழில்கள் ஏதாவது துவங்கப்பட்டிருக்கிறதா அரசின் சார்பில்? இருக்கிறதே அரசாங்க வேலைன்னா ராணுவத்தில் சேர்றதுதான். எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாத கூட ராணுவத்தில் போய் சேர்ந்துருவாங்க. வேலைக்கு கேள்வி இல்லைன்னா சரி கடைசியாக அங்காவது போயிடுவோம்னு சொல்லிட்டு ஓடி ஆடி பாடி ஏதாவது எல்லாம் உடற்பயிற்சிலாம் எடுத்து எப்படியாவது ராணுவத்தில் சேர்ந்துருவாங்க. இப்போ அதுதான் ஒரு ஆப்போசிட் சார். என்னன்னு அக்னி பாத், அதுவும் கான்ட்ராக்ட் 4 வருஷம் தான் நீ வந்து ராணுவத்தில் இருக்க முடியும். அது அந்த 4 வருஷத்துக்குள்ள என்ன சேவை செய்ய நாட்டுக்கு நீ செய்ய, என்ன சம்பளம் கொடுக்குறோமோ அதை வாங்கி 4 வருஷத்துக்கு பிறகு திரும்ப வேலை இல்லாமல் தான் நீ போகணும். ஆகவே ராணுவத்தில் ஆள் எடுப்பது உட்பட ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மோடி அரசாங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கையில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டு அதில் இடஒதுக்கீட்டின் மூலமாக வாய்ப்பு பெற்றிருந்த பழங்குடியினர், பட்டியல் சாதியினர், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதுவும் இல்லாமல் போய் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு முழுக்க தனியார்கள் அவர்கள் இஷ்டப்படி பணி நியமனத்தை செய்வது என்கிற போக்குதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கிராமப்புற மக்களுக்கான ஒரே அரசாங்கத்துறை வேலை வாய்ப்பு என்பது இந்த 100 நாள் வேலை திட்டம். அதற்கும் படிப்படியாக நிதி ஒதுக்கீட்டை குறைப்பது, பல்வேறு புதிய நிபந்தனைகளை போட்டு பயனாளிகளை அந்த திட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்கிற மோசமான நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே செய்த வேலைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பாக்கி என்பது மத்திய அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டும். ஏற்கனவே பாக்கி வர வேண்டியிருக்கிறதுனால இங்க இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, புதிய 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்குவதே இல்லை. அப்படியே வழங்கினாலும் 10 பேர் 20 பேர் ஒரு பஞ்சாயத்துக்கு வழங்குறது. ஏனென்றால் நிதி வரவில்லை என்கிற காரணத்தை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிராமப்புறத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய, குறிப்பாக வயதான நம்முடைய தாய்மார்கள், அவர்களுக்கு வேலையே கிடையாது. நம்முடைய சம்பத் சொன்னாங்க, பணியை சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்துதான் உயிர் வாழ வேண்டிய அவலங்களுக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே கிராமப்புற மக்களுக்கான இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அந்த சட்டத்தில் சொல்லி இருக்கிற அடிப்படையில் நிறைவேற்றுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மாநில அரசாங்கம் சட்டத்திற்கு உட்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். அதே பஞ்சாயத்து கிளார்க்கினுடைய விருப்பத்திற்கேற்ப அது செயல்படுத்தப்படும் என்கிற நிலைமைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாயத்து கிளார்க்கு நினைச்சா ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாரு, அவர் நினைச்சா இல்லைன்னா வேலை கொடுக்க மாட்டார். முழுக்க அவரு தான் இந்த மாநிலத்துக்கே IAS இந்த திட்டத்துக்கான உயர் அதிகாரியை போல ஒவ்வொரு ஊராட்சி மன்ற செயலாளரும் நடந்து கொள்கிறார். சட்டப்படியான வேலை என்று சொன்னால் சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறதோ அதைத்தானே பின்பற்ற வேண்டும். அதை மேற்பார்வையிடுவதற்கும் அதன்படி வேலை வழங்குவதற்கும் தான் அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர அவர் விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுவதற்கு அவருக்கு ஒன்று அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஊராட்சி மன்ற செயலாளர்கள் வைத்ததுதான் சட்டம் என்கிற முறையிலே தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது கிராமப்புற மக்களை பட்டினி போட்டுக் கொள்ளுகிற காரியம். அவர்களுக்கு இந்த வேலையும் இல்லை, வருமானம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் பட்டினி போட்டு சாவதை தவிர வேற என்ன வழி இருக்கு அவங்களுக்கு? ஆகவே அவங்க வயிற்றில் அடிக்காதீங்க என்றுதான் மத்திய அரசையும் மாநில அரசாங்கத்தையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை செம்மையாக நிறைவேற்றுவதற்குரிய முறையில் மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிப்பது, கவர்னர்கள் மூலமாக எவ்வளவு தொந்தரவுகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவுகளை மாநில அரசாங்கத்துக்கு கொடுப்பது, அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது, அரசியல் சாசனம் ஏற்கனவே மாநில அரசாங்கத்துக்கு வழங்கக்கூடிய உரிமைகள், மக்களுக்கு வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், இவற்றை மதித்து நடந்து கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையிலே வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர இதை பூரா தூக்கி ஓரமா போட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஆனால் சட்டவிரோதமான முறையிலே தான் மோடி அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து பல்வேறு வழக்குகளே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கவர்னருக்கு எதிரான வழக்கு, கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாது எதிர்த்து உயர் நீதிமன்றத்திலே போன்ற வழக்கிலே
2 தினங்களுக்கு முன்பாக நிதியை உடனடியாக மாநிலத்துக்கு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், இயல்பாக சாதாரணமாக வழங்க வேண்டிய மத்திய அரசாங்கத்துடைய கடமை அது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி வழங்க வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய கடமை. சாதாரணமாக செய்ய வேண்டிய கடமைக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது, அப்படித்தான் நிதியை பெற முடியும் என்று சொன்னால் இது ஏதாவது நியாயமா? அப்புறம் எதுக்கு அங்க அரசாங்கம் ஒன்று இருக்கணும்? ஏற்கனவே சட்டம் எதுக்காக இருக்கு? ஆனால் இப்ப நிலைமை என்னாச்சுன்னா, நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் அதையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்வது, மேல்முறையீட்டிலும் மாநில அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் அந்த தீர்ப்பை அமல்படுத்தாமல் கிடப்பிலே போடுவது, இல்லை என்றால் மறுசீராய்வு மணி என்று போடுவது, இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் மூலமாக குறைச்சல் கொடுப்பது, இப்படி எந்தெந்த வகையில் எல்லாம் தமிழ்நாட்டை புறக்கணிக்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளிலும் மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாகவும் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு சேர்ந்தும் வீரியமிக்க போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறது. அந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயல்பட்டால் அதற்கு எதிராக போராடுகிற முதல் இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டால் அதற்கு எதிராக போராடுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கடமை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறையாலும் கெடும் என்பது குரல். ஆகவே நாங்கள் மாநில அரசாங்கத்திற்கு நீங்கள் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், இன்னென்ன கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வது அரசாங்கத்தை குறை சொல்வதாக நீங்கள் நினைக்கிற காரணத்தினால் நாங்கள் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அது குறையா எடுத்துக்கிறீங்களா, தோழமையோடு இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், அந்த கோரிக்கையை நியாயம் இருக்கிறது என்ற முறை நீங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது அது உங்க பிரச்சனை. நாங்கள் எங்களை பொறுத்தவரை மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளின் மீது சமரசமில்லாத போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும். ஏற்கனவே தொழிலாளி வர்க்கம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்றிருக்கிற உரிமைகள் பறிக்கப்படுகிற போது தொழிலாளி பக்கம்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குமே தவிர தோழமை கட்சி என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நிற்காது. ஏனென்றால் எங்களுக்கு தொழிலாளி வர்க்கத்துடைய நலன், உழைப்பாளி மக்களுடைய நலன், அவர்களுக்கான சட்டப்படியான உரிமைகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்தே இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் யாருக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம்? இந்த உழைப்பாளி மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களுக்காக, தொழிலாளர்களுக்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர தேர்தல் அரசியல் உறவின் காரணமாக இந்த பகுதி மக்களுடைய நலனை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு தேர்தல் உறவு, ஒரு கட்சியோடு உடன்பாடு என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அணுகுமுறை இருக்காது. இதை எல்லா காலத்திலுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடைபிடித்து வந்திருக்கிறது. இது நன்றாக தெரிந்து கொண்டேதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் பலர் வருத்தப்படுகிறார்கள். இங்க அருமைத்தோழர் சம்பத் அவர்கள் குறிப்பிட்டார் அல்லவா, 98% கோரிக்கை நிறைவேறவில்லைன்னு சொன்னது அமித்ஷா. அமித்ஷா பேர்ல அவங்களுக்கு கோபமே வரல. மதுரையில கூட்டத்தில் பேசுகிற போது 2021 ஆண்டு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று திமுக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியது அமித்ஷா. அதற்கு பதிலளிக்கிற வகையில் மதிப்புக்குரிய ராஜா அவர்கள், எம்பி அவர்கள் 98.5% கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று அவர் பதில் சொன்னார். அவர் இப்படி பதில் சொல்லிருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இதுதாங்க நடந்தது. நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல, மீது 1.5% கோரிக்கை 1.5% தான் இன்னும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறதா? அதுதான் மின் அளவீடு, ஒரு மாதந்தோறும் மின் அளவீடு என்பது அதுக்குள்ளே தான் வருகிறதா? பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அதுக்குள்ளே தான் வருகிறதா? கரும்புக்கான விலை என்பது அதுக்குள்ளே தான் வருகிறதா? எல்லாமே அந்த 1.5% இருக்குன்னா பரவாயில்ல, அதை செய்யுங்க. இதுல நான் 98.5% கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று எங்க சொன்ன பிரச்சனை வருது? அது பூரா வீடியோ இருக்கு. அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் தான் அந்த கேள்வியை கேட்டாங்களே தவிர அமித்ஷா அப்படி சொன்னாரு, ராஜா அப்படி சொன்னாரு, நீங்க எப்படி என்ன அப்படி சொல்றீங்க? நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருவது 21ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். ஏனால் அந்த தேர்தல் வாக்குறுதி என்பது ஏதோ அலுவலகத்திலிருந்து தயாரித்தது அல்ல. அதற்காக தனியாக மதிப்புக்குரிய டிஆர் பாலு அவர்கள் தமிழில் ஒரு குழு போட்டு அந்த குழு மாதக்கணக்காக தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து
எல்லா ஒரு ஆயிரக்கணக்கான சங்கத்துடைய பிரதிநிதிகளை எல்லாம் சந்தித்து, ஆயிரக்கணக்கான சங்கங்களுடைய பிரதிநிதிகளை சந்தித்து என்ன கோரிக்கை, அதற்கான விளக்கம் என்ன, இது எவ்வளவு அவசியமானது என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்து உருவாக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. மற்ற சில கட்சிகள் மேல ஆபீஸ்ல உட்கார்ந்து 5,000 பேர் சேர்ந்து உருவாக்கின தேர்தல் அறிக்கை அல்ல. அதை நிறைவேற்றுவதற்கான நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதந்தோறும் மின் அளவீடு என்கிற அந்த பாராமீட்டர் பாருங்க, மொத்தம் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். 505 வாக்குறுதிகள் இது ஒரு முக்கியமான வாக்குறுதி. அதில் மேற்கொண்டு மாதந்தோறும் அளவீடு எடுக்கப்படும் என்பது மட்டும் அவர்கள் சொல்லவில்லை. மாறாக இந்த மாதந்தோறும் அளவீடு கணக்கெடுக்கப்படுவதால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்துக்கு 6,000 ரூபாய் மின் கட்டணம் மிச்சமாகும். நான் கணக்கு பண்ணி சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை இருக்கே, நீங்க எடுத்து பாருங்க. எல்லா வீட்டுக்கும் கொடுத்தாங்க. எல்லா வீட்டுக்கும் வேற ஏதாவது போச்சோ இல்லையோ, தேர்தல் அறிக்கை எல்லா வீட்டுக்கும் போச்சு. எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பீங்க, எங்கேயாவது சொல்லி வச்சிருப்பீங்க, அல்லது பொட்டுக்குள்ள ஏதாவது கணக்கு தயவு செய்து எடுத்து பாருங்க. இப்போ 6,000 ரூபாய் வருஷம் கழிக்கிற, இப்போ 4 வருஷத்துல 24,000 ரூபாய் மிச்சமாயிருந்தே அவங்க வீட்டுக்கு அல்லது உங்க வீட்டுக்கு மிச்சமாச்சா? ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் மின் அளவீடு என்பது எடுக்கப்படுகிறது. அவங்க சொன்ன மாதிரி ஆகல. நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை என்கிற போது அபரிமிதமான மின் கட்டணம் மக்களால் கட்ட முடியவில்லை, கஷ்டமாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் மாதந்தோறும் மின் அளவீடு என்கிற வாக்குறுதியை கொடுத்தது. நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறது சொன்னது அவ்வளவு பெரிய குற்றமாக ஏன் கிருஷ்ணசாமி கோச்சுக்கிறாரு? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, இதான் நாங்க சொல்றோம். நாங்க இப்ப நாங்க எல்லாத்தையும் நிலம் கொடுன்னு சொல்றோம், அதை செய்யணும் நான் கேட்கவே இல்லையே. அது எங்க கொள்கை, எங்க கோரிக்கை. அனைவருக்கும் நிலமற்றவர்களுக்கெல்லாம் நிலம் வழங்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கை. சொந்த வீடு இல்லாத யாருமே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு நீண்ட கால கோரிக்கை. சொந்த குடிமனை இல்லாத அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கை. இதெல்லாம் நாங்க வச்சிருக்கிறது. இதெல்லாம் நாங்க அவ்வப்போது பிரச்சாரத்தில் வலியுறுத்துகிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நிராகரிங்கள், அது வேறு விஷயம். நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். அதை ஏற்றுத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதை ஏற்றுத்தான் நாங்களும் உங்களோடு சேர்ந்து 2021 தேர்தலிலே பிரச்சாரம் செய்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமைந்தது. பாஜக அதிமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. திமுக ஆட்சி அமைத்ததிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆகவே ஆட்சி 4 ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் இன்னமும் ஒரு 8-9 மாதம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதி கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதில், வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்துவது, உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பது என்பது எங்களுடைய தோழமை கட்சி என்கிற முறையில் எங்களுடைய கடமையைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இதுல மாறுபட்டு ஏதோ அரசுக்கு எதிராக பேசுகிறார்கள் அல்லது தோழமை உறவுக்கு எதிராக பேசுகிறார்கள், வேறு விதமான முடிவு எடுத்து விட்டார்களோ என்னவோ என்றெல்லாம் அவரவர்களுக்கு தோன்றியதை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருப்பது கொஞ்சம் கூட சரியில்லை. அதையும் தெளிவுபடுத்தத்தான் விரும்புகிறோம். இந்த தேர்தலிலும் எப்போ பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆகவே 21ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு நிலைப்பாடும் 26ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு நிலைப்பாடும் எடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் பிஜேபி எந்த வகையிலும் இந்த தமிழ்நாட்டிலே ஊடுருவது அல்லது இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அவருடைய உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிப்பது எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு நலனுக்கு உதவியாக இருக்காது என்கிற காரணத்தினால் பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிப்பது என்பதுதான் 2026 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதன்மையான இலக்கு என்பதை மாநில குழு தெளிவாக பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. அதற்கு எதிராக மாநில செயலாளர் பேசுறாங்க, எல்லாம் விட்டுருவாங்களா? யாருமே விட மாட்டாங்க. மாநில குழு என்ன சொல்லியிருக்கோம் அதை நிறைவேற்றுவதற்கு, அதை பற்றி சொல்வதற்கு தான் எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர மற்ற பல கட்சியில் இருக்கிற மாதிரி அல்லது அண்ணாமலை பேசுற மாதிரி அங்க ஒன்று பேசுறது, இங்க ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது, அந்த மாதிரிலாம் பேசினா மாநில செயலாளர்களே தூக்குவாங்களே தவிர, அதனால நீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது மாநில குழுவுடைய தீர்மானம். மாநில குழு என்ன முடிவெடுத்திருக்கோ அதுதான் நாங்கள் நிற்போம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தெரியும். ஆகவே கீழே இருக்கிறதுல அவ்வப்போது வரக்கூடிய இந்த மாதிரி கோரிக்கைகளை வற்புறுத்துவது, அரசாங்கத்துடைய அணுகுமுறையில் இருக்கக்கூடிய இப்ப போலீஸ் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நான் உயர் நீதிமன்றம் கேட்டது, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடிய கைதிகள் மட்டும் அழித்து விடுற மாதிரி ஒரு பாத்ரூம் எப்படி கட்டிருக்கீங்க?
எல்லா போலீஸ் ஸ்டேஷன் கேட்டால உயர்நீதிமன்றம் தானே கேட்டுச்சு. நான் கேட்டா ஏன்னா இவரே எப்படி பேசுறாருன்னு சொல்றீங்க. நான் கேட்கறது விட்டு சார், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டாங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா சார், ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி கைதிகளாக இருந்தாலும் அவனுக்கான சட்டப்படியான உரிமைகள் என்பது இருக்கிறது. அந்த உரிமைகள் மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. குற்றவாளிகள் என்றால் முறையாக நீதிமன்றத்தில் நீங்க போய் அவனை நிறுத்தி விசாரணையின் மூலமாக குற்றத்தை நிரூபித்து தண்டனை பெற்று தர வேண்டும் தவிர, காவல்துறை கையிலே தடி இருக்கிறது, துப்பாக்கி இருக்கிறது என்பதற்காகவும், கனமான பூட்சுகளை போட்டிருக்கிறார்கள் என்பதற்காகவும் கைதிகளுடைய கைகாரிகளை முறிப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? என்கவுண்டர் என்கிற பெயரில் கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இன்றைக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள், இதையெல்லாம் செய்கிறீர்கள். நாளைக்கு ஆட்சி மாறினால் அந்த ஆட்சியில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆகவே நாங்கள் எழுப்புகிற பிரச்சனையின் மீது இருக்கிற நியாயத்தை பார்ப்பதற்கு பதிலாக, நாங்கள் எழுப்புகிற கோரிக்கையில் இருக்கக்கூடிய சட்டப்படியான தன்மைகளை பார்ப்பதற்கு பதிலாக கோபப்படுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பதை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களுக்கு மெத்த பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சட்டப்படிதான் ஆட்சி நடக்க வேண்டும். அதற்குத்தான் உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுகிற போது சட்டத்தின் ஆட்சியை வலியுறுத்துகிற, சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் விரும்புகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கான விமர்சனத்தை, அதற்கான குற்றச்சாட்டை முன்வைப்பது என்பதுதான் எங்களுடைய கடமையை தவிர, அதை நாங்கள் மூடி மறைத்தால் நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்தவர்களாக ஆவோமே தவிர ஆட்சிக்கு நல்லவர்களாக இருப்போம், மக்களுக்கு எதிரானவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். ஆகவே என்றைக்கும் நிரந்தரமானவர்கள் மக்கள் என்கிற முறையில் இந்த பிரச்சனைகளில் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய சொந்த நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வது என்கிற முறையிலே தான் இந்த 11 to 20 வரை மாநிலம் முழுவதும் இந்த பிரச்சார இயக்கம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரச்சார இயக்கத்தினுடைய நிறைவு பொதுக்கூட்டம் அம்பத்தூரிலே 20 மாலை 5 மணிக்கு அம்பத்தூரிலே நடைபெற இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டுவதற்கான ஏற்பாடு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிறைவு பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமை தோழர் என்.ஏ. பேபி அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதோடு அந்த பிரச்சாரம் என்பது நிறைவு பெறும். நாங்கள் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்று தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.